பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20 வசனங்கள். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற இந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது இந்நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த காலை பொழுதிலும் ஆண்டவர் நம்மளிடத்துல காண்பித்து நமக்கு உணர்த்தி வைக்கிற வார்த்தை, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால், நாம இந்த வாழ்க்கை ஓட்டத்துல இந்த பூமியில நாம எதை குறித்தாகிலும் கலக்கி கொண்டு வழி தெரியாமல் இருக்கிறோமோ, எந்த காரியத்தை குறித்தாகிலும் என்ன தேவைகள் இருந்தாலும் தேவனிடத்துல கேட்கும் போது அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்தாகிலும் அதை 2-3 பேர் கூடி ஜபிக்க கூடுறோம் இல்லையா? கூடும்போது அங்க ஒரு மனம் ஒன்னஸ் தேவை. அங்க ஒரு மனதோடு ஆண்டவரை உண்மையாய் சேவிக்க, ஒரு அன்போடு பயத்தோடும் சேவிக்க அங்க ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இல்லாட்டி அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார். அதுதான் எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் அங்க ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அங்க வல்லமை, அங்க பிதா அவர்களுக்கு செய்வார் அப்படின்றதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். ஏனெனில் எங்க அங்க ஒருமனப்பட்டு 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அங்க வல்லமையாய் தேவன் இறங்குறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க இறங்கி அவர்கள் நடுவில் இருக்கிறார். அவர்களுடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறது. அவர் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். வழி தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி தர தேவன் ரெடியா இருக்கிறார். ஒரு மனதை இன்னைக்கு உங்களிடத்துல கேட்கிறார். எங்க 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் வாசம் செய்யணும்னா அங்க ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இருந்தா தேவன் அங்க இறங்குவார். அங்க இறங்கி உங்களுடைய எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் தருவார். பூட்டப்பட்ட கதவுகளை திறக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். பலவீனமாய் இருக்கிற எல்லாருக்கும் சுகத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். பொருளாதாரத்துல வீழ்ந்திருக்கிற உங்களுக்கு அவர் வழி திறந்து பொருளாதாரத்துல ஒரு உயர்வை கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னும் எந்த காரியத்தை கொடுத்தாகிலும் குடும்பத்துல ஒருமனப்பட்டு ஜெபிச்சா, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஒருமனப்பட்டு ஜெபித்தா, சபைகள் மத்தியில ஒருமனப்பட்டு இந்த தேசத்துக்காக ஜெபித்தா, இன்னும் அநேக காரியங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் இறங்கி அவர்கள் நடுவில் இருந்து ஜபத்தை கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் இருந்தீங்கள் நல்ல தகப்பனே. இசப்பா, உடைய அன்பை உணர்ந்தவர்களாய் உடைய சமூகத்துல காணப்பட நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இந்த காலை பொழுதிலும் இசப்பா, ஜெபிக்கிற எங்கு 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில நீர் இருக்க இசப்பா, அவர்கள் மத்தியில நீர் அசைவாட தேவ ஆவியானவர் ஒரு மனதத்தின் ஆவியையும் இசப்பா ஏக சிந்தை உள்ளவர்களாய் இசப்பா கர்த்தர் நிலைத்திருக்கிற உம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்களுக்குள்ளாக ஊற்றுவிப்பீராக தகப்பனே. இசப்பா, ஒரு மனதத்தின் ஆவியை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, வாழும் போதே இசப்பா உம்முடைய அன்பில நிலைத்திருக்க இசப்பா, ஜெபிக்கும் போதே இசப்பா எல்லாரும் ஏக சிந்தை உடையவர்களாய் ஒருமனப்பட்டு கூடி அங்கு ஜெபிக்கும் போது நீர் இறங்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இசப்பா, நீர் அவர்களுக்கு இறங்கி இசப்பா வல்லமையான காரியங்களில் இசப்பா ஆசீர்வாதத்தின் கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. இசப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இசப்பா தன்னுடைய இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா வாழ்க்கையிலும் இசப்பா கர்த்தர் இசப்பா அவர்களுக்கு அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சுகமில்லாமல் பலவீனமாய் காணப்படுகிற எல்லா இசப்பா வியாதியஸ்தர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, அவர்களுக்கு நீர் உம்முடைய கரம் நீட்டி சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இசப்பா,
இன்னுமாய் இசப்பா இன்னும் கதவுகள் பூட்டப்பட்டு இசப்பா வழி தெரியாமல் டிப்ரெஷன்லையும் ஆங்ஸைட்டிலையும் அகப்பட்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாப்பீராக தகப்பனே. இசப்பா அவர்கள் மைண்டை தெளிவுபடுத்தி இசப்பா கர்த்தர் நீர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா பொருளாதாரத்தில் இசப்பா வீழ்ச்சியை காண்டிருக்கிற எல்லோர் மேலேயும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. பிஸ்னஸ் செய்கிறவங்க இசப்பா உழைக்கிற எல்லா கரங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இசப்பா அவர்களுடைய கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடும்படியாக கர்த்தர் நீர் இசப்பா எந்த காரியத்தை நீர் கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இசப்பா ஒரு மனதோடு நாங்கள் கேட்கிறோம். இந்த வீடியோவை காண்கிறவர்கள், என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் ஒரு மனதோடு கேட்கிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் நீர் இறங்கி பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தாழ்மையுள்ள கருத்துல இசப்பா எங்களை தாழ்த்தி இசப்பா பலமுள்ள கருத்துல எங்களை தாழ்த்தி இசப்பா உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க இசப்பா. நீர் வருகிற வரையிலும் இசப்பா கொடுத்தது பரிசுத்தையும் இழக்காமல் இசப்பா ரட்சிப்பையும் இழக்காமல் உம்முடைய அன்பில நிலைத்திருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.